என்னுடைய நாட்டிலே இந்த ரிவைவல் எப்படி சார் உண்டாகுது அப்படின்னா, முதல்ல ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை உண்டாகுது, அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்துக்குள்ளாக உண்டாகுது, அதுக்கப்புறம் ஒரு பட்டணத்துக்குள்ளாக உண்டாகுது, அதுக்கப்புறம் தேசங்களுக்குள்ளாக உண்டாகுது, அது அநேக தேசங்களுக்குள்ளாக நடந்து போகுது. வேதத்தில் இந்த அநேக எழுப்புதல்கிறது ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசியின் மூலமாக, அப்போஸ்தலர் மூலமாக, பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் மூலமாக தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்படும் பொழுது அவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்படுகிற அனுபவம் மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு நேராக ஒப்பு கொடுக்கக்கூடிய பகுதிகளிலே நீங்கள் நாம் இருப்பதில் என்று சொல்லலாம். அதை வேதம் அநேக தீர்க்கதரிசிகளுடைய சத்தமாய் அது வெளிப்பட்டிருக்கிறது. தேசமும் ஜனங்களும் தேவனை விட்டு பிரிந்து போகும் பொழுது, தேசமும் ஜனங்களும் தேவனை விட்டு தூரப்பட்டு போகும் பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவர்கள் தேசத்தின் மீது கரிசனை உள்ளவராக, இந்த தேசத்திற்காக அவர் என்ன சொல்றது ஒரு பரிந்து பிதாவுடைய கெஞ்சுகிறவர்களாக மாத்திரமல்ல, ஜனங்களை குறித்து எப்பொழுதும் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறவர்களாக, ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார். நீங்கள் நான் இந்த தேசம் எழுப்புதலை அடைவதற்கு மிக முக்கியமான காரியம் பரிசுத்த தேவன் ஜனங்களுக்குள் உலாவ வேண்டும் மாத்திரமல்ல, அது எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, அது இயேசுவை அறிந்து கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அது இயேசுவை அறிந்து கொள்ளாதவர்களாக இருந்தாலும், எல்லா மனிதர்களுக்குள்ளாகவும் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு வெளிப்படும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் கண்ணீர் விடுகிறான், பாவ உணர்வடைகிறான், அவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் வருகிறது, இந்த தெய்வத்தை அறிந்து கொள்கிறான், அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அதையும் எழுப்புதல் என்று சொல்லலாம். கவனமாய் கேளுங்க. ஒரு மனிதன் அவன் எழுப்பும் பொழுது, அந்த பட்டணமோ அந்த குடும்பமோ எழுப்பும் பொழுது அதை அநேகருக்குள்ளாக அந்த எழுப்புதலில் தீ பற்றி பிடிக்கிறது, அது பட்டணங்களுக்குள்ளாக பற்றி பிடிக்கிறது. அந்த பட்டணம் தேவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு மனிதனுடைய விசுவாசம் மாத்திரமல்ல, அவனுடைய அர்ப்பணிப்பு மாத்திரமல்ல, அவனுடைய ஜெபமும் தேவனுடைய இருதயத்தில் ஏற்கப்படுகிற அந்த பாவத்தை அவன் உணர்ந்து கொண்டான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் இந்த எழுப்புதல் தீவிரித்து நம்முடைய தேசங்களுக்குள்ளாக, நம்முடைய பட்டணங்களுக்குள்ளாக கடந்து வரும் என்று ஆவியானவர் நாட்களில் ஏற்படுகிறார். இந்த எழுப்புதல் என்பது நீங்கள் வேதத்திலே பார்ப்பீங்கன்னா, அநேக நேரம் தேவ பிள்ளைகளும் தேசத்தினுடைய ஜனங்களும் திசை திருப்பும் பொழுது, மாறுபடும் பொழுது, பாவத்திலே விடும் பொழுது, இல்லை பரிதவிக்காக இருக்கும் பொழுது, அந்த நேரங்களுக்குள்ளாக என்ன செய்வது, ஆண்டவர் சில ராஜாக்களை ஏற்படுத்துகிறார், தீர்க்கதரிசிகள் மூலமாக செயல்படுத்துகிறார், அதை எச்சரிப்பின் சத்தமாக செயல்படுத்துகிறார், அப்போஸ்தலர் மூலமாக கிரியை செய்கிறார். இப்படி பல கோணங்களிலே கிரியை செய்த ஆண்டவர் அநேக நேரங்களிலே ஒரு மனிதனை மாத்திரம் நோக்கி இந்த தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக மாத்திரமல்ல, ஒரு மனிதனை ஒரு பட்டணத்திலே ஒரு தேசத்திலே தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது அநேக ஆட்களை தேடி அல்ல, ஒரு மனிதன் தேவனுடைய பாரத்தை சுமக்கிறவனாக, தேவனுடைய பாரத்தை புரிந்து கொண்டவனாக, தேவனுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டவனாக அவன் செயல்பட வேண்டும் என்று இந்த வேதம் சுட்டி காண்பிக்கிறது. நீங்கள் அதை அநேக இடங்களுக்குள்ளாக காண்பிக்கிறதுக்கு முதல் காரியமாக இந்த எழுப்புதல் இப்படியாக செயல்படுகிறது. நீங்கள் இந்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் இந்த வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் தீர்க்கதரிசி மூலமாக இந்த தேவனுடைய எழுப்புதல் வெளிப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். ராஜாக்களை ஆண்டவர் நம்பி இந்த ஜனங்களை ஆளுகை செய்ய ஒப்புக் கொடுக்கும் பொழுது, ராஜாக்களும் வழிவிலகும் பொழுது, ஜனங்களும் தேவனை விட்டு பிரியும் பொழுது, அங்கே தேவன் பரிதவிக்கிறவராக, என்னுடைய பாரத்தை நான் சொல்லுகிறேன், அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, அவன் தேவனுக்காக கிரியை செய்ய முடியாத காரியங்களை ஆண்டவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். அது ஏசாயா தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அது ஓசியா மூலமாக இருக்கலாம், அது யோவேல் தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அது எசேக்கியேல் மூலமாக இருக்கலாம், அது எரேமியா மூலமாக இருக்கலாம். இப்படி பல